ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலே தெய்வ மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் தூய திருநாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் எல்லாரும் உங்கள் வீடுகளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததான இந்த நன்னாளை நினைத்து கர்த்தருடைய சிலுவை பாடுகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லும்படியாக நீங்கள் ஒன்றாய் அமர்ந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் சேர்ந்து இந்த காலை வேளையிலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படி கொஞ்சமும் சோர்ந்து போகாமல் தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு நன்றிகளை ஆராதனைகளை செலுத்தும்படியாக முழங்கால் படிடுங்க. தொடர்ந்து தேவனை நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். யாரும் சோம்பல் தரமாக இருக்க வேண்டாம். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வீடுகளிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. போவாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இன்னொரு முறை கூப்பிடுங்க, ஆவியானவரே என்று சொல்லி. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, போவாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஓ போவாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. துதித்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் நம்ம ஸ்தோத்தரிக்கலாம். எல்லாரும் தேவனை ஸ்தோத்தரிப்போம். துதிகளுக்கு பாத்திரர் நம்முடைய ஆண்டவர், துதிகளுக்கு பாத்திரர் நம்முடைய ஆண்டவர், துதிகளுக்கெல்லாம் பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரபஷகதலதரமஷியந்தர. இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். நாம் இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம். நம்முடைய ஆண்டவர் நமக்காக இதை போன்ற ஒரு நாளிலே சிலுவையிலே மரித்து உயிரை கொடுத்தாரு. அவர் தன்னுடைய சொந்த சரீரத்தை நமக்கென்று தியாகமாய் அர்ப்பணித்தார். இயேசு அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அவருடைய இரத்தத்தில் எவ்வளவு வல்லமை உண்டு தெரியுமா? அவருடைய இரத்தத்தினால் நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும், நம்முடைய சூழ்நிலைகளை ஜெயிக்க முடியும். இயேசு நமக்காக அவருடைய தூய திரு இரத்தத்தை சிந்தினார். தேவ ஜனமே, ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் எனக்காக சிந்தின இரத்தத்திற்காக எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல புனித வெள்ளி நாளிலே கர்த்தாவே, நாங்கள் உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தெய்வமே, நீர் இந்த இடத்துல இறங்கி வருவீராக. எங்கள் வீடுகளை தேவன் பிரசன்னத்தால் நிரப்புவீராக. உம்முடைய மகிமை பிரசன்னத்தால் நிரப்புவீராக ராஜா. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை பார்க்கட்டும், நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும். எங்கள் செவிகளை திறந்தருளுங்க ராஜா, எங்கள் செவிகளை திறந்தருளுங்க. நாங்கள் எல்லாரும் உடைய சத்தத்தை இன்றைக்கு கேட்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இந்த நல்ல காலை வேளையில் கூட நாம் ஒரு சில பாடல்களை பாடி நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து மனதுருகும் தெய்வமே இயேசையா என்ற பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களில் 574வது பாடல். ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீரப்பா. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர் ஐயா. துக்கங்களை சுமந்து கொண்டீர், துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோ. உங்க தழும்புகளால் சுகமானோ, தழும்புகளால் சுகமானோ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா,
மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். தினம் தினம் அற்புதம் செய்தீர். நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் மனதார தேவனை நாம் துதித்து மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவச்சனமே ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அதிகமாய் வல்லமையால் நிரப்ப அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்துகிறோமோ அந்த இடத்துல அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். Thank you Jesus Lord. கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும் என்ற பாடலை நாம் இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம். பாடல் எண் 669 பாடல்.
கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். காலங்கள் தோறும் காவலிலுள்ளோ காணட்டும் உம்மை, களிப்போடு இன்னமும். காலங்கள் தோறும் காவலிலுள்ளோ காணட்டும் உம்மை, களிப்போடு இன்னமும். கிறிஸ்துவின் இரத்தம் குரல் கொடுக்கட்டும், கிறிஸ்துவின் இரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் தேகம். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். சொல்றீங்களா எல்லாரும் சேர்ந்து? இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர், இனியாவதும் திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர், இனியாவதும் திருமுகம் காண. ராஜாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், ராஜாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற, அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற, அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீ பெருகவும். தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிநேகம் நம் ஒவ்வொருவரையும் கரைக்கக்கூடியது. அவ்வளோ ஒரு பெரிய அன்பு, தேவனுடைய அன்பு. தேவச்சனமே, நீங்கள் இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவீங்களா? ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் எங்கள் மேல பாராட்டின அன்பிற்காய் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கலாம். உங்கள் வீடுகளில் நீங்கள் இப்பொழுது எழுந்து நின்று தேவனை ஆராதியுங்கள். அருமையான தேவச்சனமே, உங்களுடைய வீடு இப்பொழுது ஒரு தேவ ஆலயமாய் இருக்கிறது. உங்களுடைய தேவ ஆலயமாய் இருக்கிறதான அந்த வீட்டிலே இப்பொழுது எழுந்து நின்று தேவனை ஆராதிப்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் பயங்கரமான பாடுகளை நமக்காக அனுபவித்து சிலுவை சுமந்து அவர் மிகவும் கொடிய உபத்திரவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார்.
யாருக்காக தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். நாம் செய்த பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சிலுவையில் தொங்கினார். இதை போன்ற ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து அந்த பயங்கரமான பாடுகளை அனுபவிக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய முகமெல்லாம் அந்த கேடு அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கேடு அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. Do you love Jesus? உங்களுக்கு இயேசுவை பிடிக்குமா? அவர் பேதுரு கிட்ட போய் சொன்னார், பேதுரு நீ என்னை நேசிக்கிறியாப்பா என்று கேட்டார். பேதுரு நீ என்னை நேசிக்கிறியா என்று கேட்டார். ஏன் கேட்டார்? அவன் தான் 3 முறை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவனாச்சு. கேட்டிருக்கவே வேண்டாமே, நம்மளா இருந்தோம்னா கேட்டிருக்க மாட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து கேட்டார். உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பா, இங்க இருக்கிறாங்களே, உங்க வீட்டுல இதை உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, இவங்க எல்லாரை விட நீ அதிகமா நேசிப்பியா என்று உங்ககிட்ட கேட்ட அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா, உங்களை பார்த்து இயேசு கேட்டார்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுவீங்களா? வேற எதையும் விட யாரையும் விட இயேசுவை அதிகமாக நேசிப்பீங்களா? நீங்க அதிகமாக ரொம்ப விரும்பி எப்பொழுதுமே உங்களோட கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிற உங்க செல்போனை விட இயேசுவை அதிகமாக நேசிப்பீங்களா? நீங்க யூஸ் பண்ற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், இன்னும் இன்ஸ்டாகிராம், அப்புறம் டிக்டாக் போன்ற அடிமைத்தனங்களை விட இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிப்பீங்களா? ஏன்டா இன்னைக்கு இப்படி பாஸ்டர் கேட்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசுவினுடைய இடத்தை இந்த சோசியல் மீடியா மொத்தம் பிடுங்கிருச்சு தெரியுமா? இன்னைக்கு விசுவாசிகளுடைய கைகளிலே வேதாவாசனத்தை பார்க்க முடிய மாட்டேங்குது. விசுவாசிகளுடைய கைகளிலே வேதாகமத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் அவசியமற்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை எத்தனை முறை சொன்னாலும் நம்ம ஏத்துக்கவே மாட்டேன்றோம். கிறிஸ்துவ சமுதாயம் இன்னும் வளராமல் இருப்பதற்கு நாம் தான் காரணம். நீங்க உண்மையா இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீங்களா? வாயால அவர்கிட்ட சும்மா சொல்ல வேண்டாம், உங்க இருதயத்துல ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், மகனே, மகளே, நீ என்னை நேசிக்கிறியா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? வானம் பூமி படைத்திருந்தும் பாடினேன் உன்னை இழந்ததினா. வானம் பூமி படைத்திருந்தும் பாடினேன் உன்னை இழந்ததினா. தேடி மீட்டிட பிதா என்னை அனுப்பினதா, ஓடி வந்தேன் மானிடனா. தேடி மீட்டிட பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனா. என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? ஆண்டவருடைய முகம் மிகவும் அழகுள்ள ஒரு முகம். ஆனால் நமக்காக அவர் அந்த கேடு அடைந்தார். அவர் அந்த கேடு அடைந்தார். யாருக்காக?
பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாச சின்னமாய் சிலுவையிலே யானேன் பாவி உனக்கா பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய் என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? உங்களுடைய பதில் என்ன ஆண்டவருக்கு? உங்களுடைய பதில் என்ன ஆண்டவருக்கு? உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? சொல்லுங்க தேவச்சனமே. கல்வாரி காட்சியை கண்ட பின்னோ நேசியாமல் இருப்பேனோ? இன்னொருவரோ உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பா அவங்கள நேசிக்காமல் இருக்க முடியும்? நாங்கள் எப்படிப்பா அவங்கள நேசிக்காமல் இருக்க முடியும்? நீங்கள் எவ்வளவு நல்லவர் அப்பா. ஆண்டவரே, மெய்யாகவே நீர் அதிசயங்களை செய்கிறவர் அப்பா. ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த புனித வெள்ளி நாளில எங்களுடைய இருதயங்களை நீர் சுத்தமாக்கும். எங்களுடைய இருதயங்களை நீர் கழுவி சுத்தமாக்கும் ராஜா. எங்கள் பாவங்களை கழுவுங்க ராஜா. நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சோம்பா. நாங்க உமக்கு விரோதமாய் துரோகம் செஞ்சோம் ராஜா. எங்களை மன்னிங்கப்பா. எங்களை நீர் மன்னியும், எங்களை நீர் மன்னியும், எங்களை சுத்தமாக்கும். எங்களிடத்துல பாவம் இல்லை என்று சொல்லுவோமே, ஆனால் நாங்கள் எங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். வேதம் சொல்லுகிறது, எஸ் லார்ட், நாங்கள் பாவிகள் தான் அப்பா. எங்களை சுத்தமாக்கும், எங்களை கழுவி சுத்தமாக்கும் தகப்பனே. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ராஜா. We love you, Jesus, with all our heart, soul, mind, soul, spirit, strength. Hallelujah.
Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to the bleeding side. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. ஜீவன் தந்த ரட்சகா. ஜீவன் தந்த ரட்சகா. அவர் நமக்காக ஜீவன் கொடுத்தார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது தெரியுமா? திரும்ப சொல்லுங்க, அதை சொல்லி முடிக்க போதாது, நாட்கள் போதாது. தகப்பனே உமக்கு நன்றி. Yes, keep praising the Lord. Keep praising the Lord. அவங்க வீடுங்க தேவ சமூகத்தில் தேவனுடைய பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிறது. உங்களுடைய வீடுகள் தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாய் வல்லமையான காரியங்களை இங்கே செய்ய போகிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்ற வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளைகளிலே இப்பொழுது உங்களுக்கு வியாதிகள் இருக்குமையானால் இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை அவருடைய ரத்தத்தில் இருந்து, அவருடைய காயப்பட்ட அவருடைய கரத்தில் இருந்து, அவருடைய தழும்புகளில் இருந்து இப்பொழுது இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை புறப்பட்டு வந்து உங்களுடைய வியாதிகளை விலக்குகிறது. இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய சரீரங்களில் இருக்கிற வியாதிகள் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்திலே வியாதி அகன்று போன்று கட்டளையிடுகிறேன். இந்த சரீரங்களுக்குள்ள ஆரோக்கியம் உண்டாகட்டும். இந்த சரீரத்துக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்கட்டும். மரணத்திற்கு ஏதோ வியாதி இயேசுவின் நாமத்தில் இந்த ஜனத்தை விட்டு அகன்று போவதாக. Shakamala batarama shikabadara baladu rokobobu limakadara batoladu ryoshiandara balada rakamodu riaboshiandara masa. We love to praise your mighty name, Lord Father. Hallelujah. madula raboshia kamaladurama. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். விக்கிரக ஆவின் கிரியைகள் இப்பொழுது இந்த வீட்டை விட்டு அகன்று போவதாக. எஸ் ஹalleluya. விக்கிரக ஆவின் கிரியைகள் சில வீடுகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த விக்கிரக ஆவின் செயல்பாடுகள் இப்பொழுது வெளியே அகன்று போவதாக. இந்த வீட்டை இருளில் அடைத்து வைத்திருக்கிறதான பொல்லாத இருளின் ஆவிகள், விசுவாசத்தை குலைத்து போடுகிறதான சத்ருவின் கிரியைகள், தேவ ஜனங்களை மந்தமானவர்களாய் மாற்றிக்கொண்டிருக்கிற பிசாசின் தந்திரங்கள் இப்பொழுது இந்த வீட்டை விட்டு அகன்று போவதாக.
சிலர் வீட்டை விட்டு விக்கிரகத்தை அகற்றினாலும் இன்னும் மனதை விட்டு விக்கிரகத்தை அகற்றாமல் இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவருடைய இருளி, அப்படிப்பட்டவருடைய இருதயத்தில் இருக்கிற இருள் இப்பொழுது அகன்று போவதாக இயேசுவின் வல்லமையினாலே, இயேசுவின் வல்லமையினாலே, தேவனுடைய வல்லமையினாலே இப்பொழுதே இவருடைய இருதயங்கள் பூரிப்படையட்டும், பரிசுத்தமடையட்டும், சுத்தமாகட்டும், மகிழ்ச்சி அடையட்டும், தேவ சமாதானத்தால் நிரவட்டும். ஓ ஹல்லேலூயா, ஓ உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஓ ஷகதல ரமஷி, என் ஆத்மா பாடும் இரட்சகர் நீரத்தனை பெரியவர், என் ஆத்மா பாடும் இரட்சக தேவனை நீரத்தனை ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? அவர் மிகவும் பெரியவர், அவர் மிகவும் பெரியவர், அவர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா, ஜீசஸ் லார்ட். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். ஆண்டவர் சிறுமை அடைந்தார், நமக்காக ஒரு பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை பெற வேண்டும் என்ற அவர் எல்லா கட்டுக்குள்ளும் அவர் இருந்தார். நீங்கள் பலவான்களாய் மாற வேண்டும் என்பதற்காக எல்லா பலவீனத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்க சமாதானமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக அவருடைய இருதயம் கலங்கினது. கெத்செமனே தோட்டத்தில் வேதம் சொல்லுகிறது, கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய இருதயத்தில் வியாகுலப்பட ஆரம்பித்தாராம். அவர் துக்கப்பட்டார். நீங்க சமாதானமா இருக்கிறதுக்கு தான், நீங்களும் நானும் சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் அவர் அன்னைக்கு கண்ணீர் விட்டார். தேவச்சனமே ஓ ஷதலா கமாமா சந்தரோ, Jesus Lord. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm too glad it came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord,
Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debts to pay. From the cross to the grave, from the grave to the sky, Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி. ஓ ஷகதலதரம மஷ்யதரபலதரம சந்தரபபபப. துதிக்கிறோம் ராஜா. இங்கே தேவ சமூகத்தில் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறான இந்த அருமையான பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய அளவற்ற நன்மையான கிருபையால் நிரப்புவீராக. இப்பொழுதே ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையில மீட்டு கொடுத்ததான ஆண்டவர், நீங்க சம்பாதித்து கொடுத்ததான அந்த மீட்பு ரட்சிப்பு இப்பொழுது உடைய பிள்ளையுடைய இருதயங்களை நிரப்பட்டும். ஓ ஷதரா கமோலது ரியோபோத சம்பரா கோபாதியாலா பாஷா. இப்பொழுது உடைய பிள்ளையுடைய இருதயத்தை தேவ சமாதானம் நிரப்புவதாக. சமாதானத்தை நிரப்பும். நீங்க பெரிய காரியங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில செய்யும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். இப்பொழுது உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் பாவத்திலிருந்து ஜனத்தை விடுதலையாக்கும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கும். வழி வழியாய் வந்ததான சாபம், ஜெனரேஷனா வந்ததான பாவ சாபம் இயேசுவின் நாமத்திலிருந்து ஜனத்தை விட்டு நீங்கி போவதாக, நீங்கி போவதாக, நீங்கி போவதாக, நீங்கி போவதாக. சத்துரு இப்பொழுது வெட்கப்பட்டு போவானாக. பிசாசு என்னென்ன விதமான அடிமைத்தனத்தில் இந்த ஜனத்தை வைத்திருந்தானோ இப்பொழுது அவனுடைய அடிமைத்தனத்தின் நுகத்தை இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கிறேன், சுட்டரிக்கிறேன். நீங்க விடுதலை கொடுக்கிறதுக்காக தான்ப்பா நீங்க சிலுவை சுமந்தீங்க. எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்காக தான்ப்பா இந்த நாளிலே நீ இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சீங்க. இந்த ஜனம் விடுதலை பெறாம போக கூடாதப்பா. இந்த ஜனம் விடுதலை பெறாம போக கூடாதப்பா. இந்த ஜனத்தை விடுதலையாக்கும் அப்பா, அப்பா விடுதலையாக்கும் ராஜா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. உம்மேலே விழுந்ததையா. உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே, நீங்க அப்படியே துதிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க துதிக்கணும், நீங்க துதிக்கணும். துதிங்க, துதிங்க, அப்பாவை துதிங்க. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். நீர் வாழ்க, நீர் வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருகம், சித்தம் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்க வீட்டில் ஒவ்வொரு அறைக்குள்ள, எங்க வீட்டில் இருக்கிறதான ஒவ்வொரு செயல்பாடுக்குள்ள ஆண்டவரே, எங்க வீட்டில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலே உங்க சித்தம் நிறைவேறட்டும், நிறைவேறட்டும்.
கர்த்தர் மகிமையான காரியங்களை எங்களுக்கு செய்திடலாம். இயேசுவே, நீர் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும், எங்களோடு கூட பேசும் இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நின்று நாம் இப்பொழுது விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். நான் திருத்துவ தேவனை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வருகைக்கு என்னிடத்தில் ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதாகமம் கர்த்தர் எனக்கு தந்த பொக்கிஷம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழும் வாழ்வை தேவன் என்னில் விரும்புகிறார். உயிர்ப்பிக்கிற பிதாவை முழுமனதுடன் விசுவாசிக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை முழுமனதுடன் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை முழுமனதுடன் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையில் இருப்பேன். ரட்சிப்பு தேவனுடையது. தேவன் எனக்கு தந்த நல்ல ஈவு. எந்த நிலையிலும் தேவனை மறுதலிக்க மாட்டேன். ஏனோக்கை போல தேவனோடு நடப்பேன். விக்கிரக ஆராதனையும் வானசேனை வழிபாட்டையும் அருவருக்கிறேன். கர்த்தரே தேவன், கர்த்தரே பரிசுத்தர், கர்த்தரே என் பரிகாரி, நானோ அவரது மனவாட்டி. இம்மையில் அவர் வழியில் நடப்பேன், மறுமையில் அவருடன் இருப்பேன். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் திருத்துவ தேவனுடையது. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஒரு சில அறிவிப்புகள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கடந்து செல்லலாம். வருகிறதான ஞாயிற்றுக்கிழமை அன்று இதே போலவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறதான நேரத்தில் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த நாள் ஆராதனை நடைபெறும். அதில் நீங்கள் தவறாமல் குடும்பமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். எல்லாரும் எங்களிடத்துல கேட்கிறது, திருவிருந்து எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி. நாம் ஆன்லைன்ல திருவிருந்து கொடுக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. நம்ம எல்லாரும் பொறுமையோடு காத்திருப்போம். மீண்டும் நாம் ஆலயத்திலே கூடி வரும் பொழுது, நாம் கூடி வருகிறதான அந்த வாரம் முதல் வாரத்திலே நிச்சயமாக நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கும். ஆகவே யாரும் அவசரப்பட வேண்டாம், யாரும் பதட்டப்பட வேண்டாம். நீங்கள் ஜெபத்திலே தரித்திருங்கள். ஒரு சில டிவி சேனல் அண்ட் ஆன்லைன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா திராட்சை ரசமும் அப்பமும் எடுத்து வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு திருவிருந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை ஒருவேளை பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய சபைக்கு என்று ஒரு சில ஒழுங்குகள் இருக்கிறது. நாம் ஆலயத்தில் வந்துதான் தேவனுடைய கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கெடுக்க வேண்டியது என்று நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தருடைய பந்தி மிகவும் பயபக்திக்குரியது. அதிலே நாம் பயபக்தியோடு கூட ஒன்றாய் தேவ சமூகத்திலே தேவாலயத்தில் நாம் பங்கெடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே, அதாவது இன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு முதல் நாளில் தன்னுடைய சீஷர்களோடு கூட பந்தி அமர்ந்தார். அவர் மேல் வீட்டு அறையிலே பந்தி அமர்ந்தபோ அப்பத்தையும் திராட்சரசத்தையும் தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்து, இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம் என்று அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜீவனை கொடுக்க போகிறோம் என்பதை அறிந்தே அவ்வாறு செய்தார். ஒரு மனிதன் தனக்கு வரப்போகிறதான வலி வேதனைகளை அறிந்தே அந்த ஒரு காரியத்தை செய்வது என்பது முடியாத ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து நம்மை போன்ற உணர்வுகளை, வலி வேதனைகளை எல்லாம் அடைந்தவர் என்பதை நாம் அறிவோம். எனக்கு பிரியமான தேவஜனமே, அவர் தவிர்த்திருந்திருக்கலாம் இவ்வாறு பாடுபடுவதை, ஆனால் தவிர்க்கவில்லை. காரணம், இயேசு நம்மை நேசித்தார். அவர் நமக்கு மீட்பை சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் அதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்புங்கள். லூக்கா 23வது அதிகாரம். வேதத்திலே பார்க்கிறோம். 17வது வசனத்தை வாசிக்கிறேன். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாய் இருந்தபடியால் அப்படி சொன்னான். எப்படி சொன்னான்? பிலாத்து சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்குறேன், பண்டிகை தோறும் ஒருத்தர் விடுதலை ஆக்குவதில்லை, அது மாதிரி இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்குவேன் என்று சொன்னாங்க. ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும் என்று சத்தமிட்டார்கள். பாருங்கள் தேவ ஜனமே, பரபாஸ் என்றதான ஒரு
ஒரு கொலைகாரன், ஒரு குற்றவாளி. ஜனங்கள் எல்லாரும் அவனை கண்டு அஞ்சினார்கள். அப்படிப்பட்ட குற்றவாளி சிறைச்சாலையில் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து இப்பொழுது குற்றவாளியை போல சித்தரிக்கப்பட்டு அங்கே நியாயசனத்துக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, பண்டிகை தோறும் ஒருவனை விடுதலையாக்குவது நன்றாக இருக்கும். பண்டிகை தோறும் ஒருவனை விடுதலையாக்குவது அந்த கவர்னருக்கு மிகவும் வழக்கமான ஒரு காரியமாக இருந்தது. அவ்வாறு அந்த அடிப்படையிலே இந்த இயேசுவை நான் விடுதலையாக்குவேன் என்று அந்த மனிதன் சொன்னாலும் ஜனங்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. இல்லை இல்லை, இந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைய வேண்டும், இந்த இயேசுவை நீங்கள் தண்டிக்க வேண்டும், எங்களுக்காக பரபாசை விடுதலையாக்குங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் குற்றவாளியை விடுதலையாக்க செய்து இயேசுவை சிலுவையில் அறைய சொல்கிறார்கள் என்றால் பாருங்கள் எந்த அளவிற்கு அந்த கொடூரம் இருந்தது. அப்பொழுது அந்த விஷயத்திலே நீங்க புரிஞ்சுக்குங்க, இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் திட்டத்திலே பரபாசும் இருந்தார். ஹல்லேலூயா! பரபாசும் அந்த மீட்பின் திட்டத்திலே இருந்தார். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை பரபாசை போன்ற ஒரு வாழ்க்கை தான். நீங்களும் நானும் பரபாசை போல ஒரு குற்றவாளியை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். நாம் தண்டிக்கப்பட வேண்டியதான இடத்திலே இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டார். இதெல்லாம் தற்செயலாக நடந்தது என்று நினைக்காதீர்கள். இவைகளை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் நம்முக்கு ஒரு உணர்வு உண்டாக்கும்படியாகத்தான் இவைகளை அனுமதித்திருந்தார். இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்களும் நானும் செய்த பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இயேசுவின் சிலுவை மரணத்தை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறதான இந்த நாளிலே உங்கள் உள்ளம் உண்மையாகவே ஒரு மாறுதல் அடைய வேண்டும். உங்கள் மனம் நிச்சயமாக ஒரு மாற்றம் அடைய வேண்டும். நாம் மனதிலே மாற்றம் அடையாமல் தோற்றத்தில் மாற்றமடைந்து, நாம் மனதிலே மாற்றமடையாமல் மதத்திலே மாற்றமடைந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு பரபாசாகிய நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்றதான அந்த மிக முக்கியமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். அவரை நேசிக்கிறீங்களா? நம்ம வொர்ஷிப்ல ஆராதனையில பாடினோம், என்னை நேசிக்கிறையா என்று கேட்டார்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து. அதெல்லாம் பேதுருவை பார்த்து கேட்டதான் அந்த வார்த்தை நம்மையும் பார்த்து கேட்டார். நாமும் ஆண்டவருக்கு சொன்னோம், ஆண்டவரை உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னோம். உண்மையாகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீங்களா? அருமையான தேவ ஜனமே, உங்களை நான் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்த விரும்புகிறேன். வேதத்திலே பார்க்கிறோம், அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்குவதற்கு இரண்டாவது விசை இந்த பிலாத்து முயற்சி செய்கிறார். எப்படியாவது இந்த இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்கி விட வேண்டும் என்று முயற்சி செய்தார். பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. பிலாத்து என்ன செய்கிறார்? எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்கி விட வேண்டும் என்று முயற்சி செய்தார். முதலாவது முயற்சி செய்தார், இல்ல பரபாச விடுதலையாக்குங்க என்று சொல்லிட்டாங்க ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து. இரண்டாவது விஷயம் சொல்றாரு, ஏம்பா அவன் வந்து நகரத்துல நடந்ததான ஒரு பெரிய கலகத்துக்கு அவன் முன்னோடியாக இருந்தான். அவன் கொலைக்காரன், கொலை பாதகன், அவனை போய் விடுதலையாக்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களோடு கூட மீண்டும் பேச்சுவார்த்தையில ஈடுபட ஆரம்பித்தான். அதுவும் தோல்வியிலே முடிந்தது. அவர்களோ அவனை சிலுவையில் அறையவும் சிலுவையில் அறையும் அவனை சிலுவையில் அறையும் அவனை சிலுவையில் அறியும் என்று அவர்கள் எல்லாரும் கூச்சலிட ஆரம்பித்தார்கள். அவன் மூன்றாம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்று சொல்கிறான். மூன்றாம் விசையும் இந்த பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்க மனதாயிருந்தான். நான் சொல்றேன், இந்த பிலாத்து இயேசுவை மிக அதிகமாய் நேசித்து விட்டான் என்று நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? முந்தின நாள் இரவிலே இயேசு கிறிஸ்துவின் மேலே கை போடக்கூடாது என்று சொல்லி பிலாத்தினுடைய மனைவியிடத்திலே தூதன் பேசுகிறார். ஆகவே அந்த ஒரு கண்டிஷன் நம்ம சொல்றாங்க, பாருங்க, அவர் மேல நீங்க கை போட்டுறாதீங்க, அவர் குற்றமற்றவர், அவரை நீங்க கொன்ற கூடாது. என்ன நைட்டெல்லாம் எனக்கு பயங்கரமான போராட்டம் நடந்துச்சு எனக்கு என்று சொல்லி பிலாத்துடைய மனைவி சொன்னாங்க. அதனால மீண்டும் மீண்டும் இந்த மனுஷன் முயற்சி செய்து பார்க்கிறேன், எப்படியாவது இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கி விட வேண்டும் என்று.
ஆனால் அவர்களோ விடவே இல்லை. 3ஆம் தரமும் இவர் ட்ரை பண்ணாரு. அப்பவும் அவர்கள் கேட்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையுங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள், பரபாசை விடுதலை செய்யுங்கள் என்று கூச்சலிட ஆரம்பித்தார்கள். இவனால் ஒன்றும் செய்ய முடியாமல் பிறகு கைகளை கழுவி, இந்த பாவம் என் மீதும் என் குழந்தைகள் மீதும் விழாமல் இருக்கட்டும் என்று சொல்லி கைகளை கழுவி அவன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாக அனுப்பிவிட்டான். அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி அனுப்பிவிட்டார். அவ்வளவுதான். எதிரிகளுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம், எதிரிகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். நம்முடைய எதிரி மரித்து போய் விடுவான் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. This Friday is a road to Sunday. Hallelujah. Am I right? This Friday is a road to Sunday. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான வழியே இந்த வெள்ளிக்கிழமை தான். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு காரியம் மறைக்கப்பட்டிருந்தது. இயேசு மரித்து விடுவார் என்று மாத்திரம்தான் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போவதை அவர் அறிவித்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yes, our Lord is so great, mighty. அவர் நினைத்திருந்தால் அவர்கள் எல்லாருக்கும் குருட்டாட்டம் பிடிக்க வச்சிருக்க முடியும். 185,000 பேரை ஒரே இரவில் கொல்ல முடியும் என்றால் என் இயேசுவானவர் துன்பப்பட்ட அன்று இரவு முழுவதும் எல்லாரையும் கொன்று குவிச்சிருக்கலாம். செய்யவில்லை. அப்புறமா உங்களை என்ன யாருங்க மீட்கிறது? உங்களை என்ன யார் காப்பாற்றுறது? பாவ வாழ்க்கையில் இந்த சாபத்தில் இருந்து, அடிமைத்தனத்திலிருந்து யார் காப்பாற்றுவது? நம்மை காப்பாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை மீண்டும் ஒரு முறையாக அவர் அங்கே வெளிப்படுத்தி காண்பித்தார். பயங்கரமான பாடுகள். அதற்கப்புறமா இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவதற்கு அவர்கள் கூட்டிக் கொண்டு போனார்கள். சிலுவையிலே அறைவதற்கு அவரை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது பாரமான சிலுவையை சுமந்து இயேசு போய் கொண்டிருந்தார். அந்த 26வது வசனம் சொல்கிறது, இயேசுவை கொண்டு போகிறது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். பார்த்தீர்களா? ஒரு மனிதன், சீமோன் என்ற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கும்படியாக நிர்பந்திக்கப்பட்டான். அப்படின்னா அந்த மனிதனும் நம்மளுக்காக நம்முடைய பாவத்தை எல்லாம் மீட்டு, அந்த மனுஷனும் நம்முடைய பாவத்தை எல்லாம் அகற்றிட்டானா என்று நினைக்காதீர்கள். அந்த மனிதன் சற்று இயேசுடைய பாரத்தை சுமந்தார், அவ்வளவுதான். இயேசுவை போல மரிக்கவில்லை. இது ஏன், இது என்ன அடையாளத்திற்காக காணப்படுகிறது தெரியுமா? நாம் மனிதர்களாகிய நாம் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய பாரத்திலே, நம் அந்த ஆத்தும பாரத்திலே, மீட்பின் காரியத்திலே, ஊழியத்திலே, ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்துகிறதான அந்த விஷயத்திலே நாம் இயேசுவினுடைய பாரத்தை இருதயத்திலே நாம் சுமந்து கொள்ள வேண்டும். ஆனால் யாரும் இயேசுவை போல மரிக்க முடியாது. ஒவ்வொரு வருஷமும் வெளிநாடுகளிலே பார்த்தீங்கன்னா சிலுவையில அறைந்து, தங்களையே சிலுவையில அறைந்து கொண்டு ஜனங்கள் மரிப்பாங்க. இதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கேயுமே சிலுவையில அறையுங்க, சிலுவையில செத்து போங்க, சிலுவையில தொங்குங்க, அப்பதான் குட் ஃப்ரைடே கொண்டாடுன மாதிரி என்று எங்கேயுமே சொல்லவே இல்லை. நீங்க சிலுவையில அறையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இனி ஒரு முறை இயேசுவை போல ஜனங்களுக்கு எல்லாம் உயிர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நம்மளுக்காக ஒரே தரம் அந்த கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து மரித்து போனார், மரித்து உயிர் தெழுந்தார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் இந்த ஆத்தும பாரத்தை இருதயத்தில் சுமந்து உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இதுதான் நம்ம மேலே விழுந்ததான கடமையாயிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, பாரம்பரியமாய் எல்லா இடங்களிலும் உட்கார்ந்து ஐயோ இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்களே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காதீங்க. நாம தான் சிலுவையில் அறைஞ்சோம் என்பதை முதலாவது நினைச்சு மனம் திரும்புங்க.
வேதத்திலே பார்க்கிறோம், வஸ்திரத்தை அல்ல நம்முடைய இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டுமா. நம்முடைய வஸ்திரத்தை கிழித்தல்ல, இருதயத்தை கிழித்து. அதுக்குன்ட்டு யாரும் கத்தி எடுத்து கீறிக்கிறாதீங்க. சிலர் பாத்தீங்கன்னா செத்து போனவங்களுக்காக உடலை காயப்படுத்திக்கிடுவாங்க, செத்து போனவங்களுக்காக உடம்ப கீறிக்கிடுவாங்க, கத்தி வச்சு கீறிக்கிடுவாங்க, தங்களையே அடிச்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் வேதம் நமக்கு அது அது வந்து ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களே ஒரு சில அவைகளும். அதனால அதை நீங்க யாரும் செய்யாதீங்க. இயேசுக்காகவும் நீங்க அடிச்சுக்கிறாதீங்க, வேற யாருக்காகவும் நீங்க அடிச்சுக்கிறாதீங்க உங்களையே. சில பசங்க பாத்தீங்கன்னா கையில கிழிச்சுக்கிடுவாங்க. அதெல்லாம் தவறு, அதெல்லாம் பாவம், அதெல்லாம் சாபம், பிசாசுடைய குணாதிசயங்கள். அதையெல்லாம் நாம் செய்யவே கூடாது. பிசாசு தான் நம்மளை அப்படியே பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருப்பார். நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள போக வேண்டாம். இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அன்பான தேவஜனமே, உங்களுக்காக அவர் பலியாய் மாறி இயேசு கிறிஸ்து அன்றைக்கே உங்களுக்காக அவருடைய ஜீவனை துறந்து அவருடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி மீட்பை சம்பாதித்து வைத்து போயிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு வேற என்ன குறை இருக்கு? வேற என்ன உங்களுக்கு வேணும் சொல்லுங்க. எல்லாமே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செஞ்சிருக்கிறார். ஓகே, வேதத்துல நாம் பார்க்கிறோம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக படிக்கிறேன். படிக்கலாமா? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21லிருந்து 25 வரைக்கும். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அவர் ஊழியத்தின் நாட்களில், ஊழியத்தின் நிறைவு நாட்களில் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சார். ஆனா திடீர்னு ஒரு நாள் போய் காணாம போயிட்டா, திடீர்னு போய் செத்து போயிட்டா, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தேவனுடைய திட்டத்தில் உண்டானது என்பது அவங்களுக்கு தெரியாம போயிடும். அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிற மாட்டாங்களே. இல்லாட்டி ஒருவேளை அவங்க நொந்து போய் பயந்து போய் எதனா வேற எதனா பண்ணிட்டாங்க, என்ன பண்றது? அது ஆண்டோடைய மனதில் இருந்ததான ஒரு திட்டம். ஆகவே இயேசு கிறிஸ்து இப்பவே சொல்றார் சீஷர்களுக்கு, ஏம்பா மனுஷகுமாரன் இப்பொழுது எங்க போறாரு? எருசலேம் போறதுக்கு முன்னால போன வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை, கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன கொண்டாடணும்? நம்ம எல்லாரும் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடணும்ல. குருத்தோலை ஞாயிறுல என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போனார். அப்போதான் அந்த குருத்தோலை வச்சு எல்லாரும் வரவேற்றாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி அதுக்கு முன்னால் அந்த எருசலேமுக்குள்ள வர்றதுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட சொல்றாரு, இப்ப நான் எருசலேமுக்கு போறேன், அங்க காட்டி கொடுக்கப்பட போறேன், கைது செய்ய போறேன், மரிக்க போகிறேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போறேன், இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு பாருங்க. அப்பொழுது பேதுரு என்பது ரொம்ப ரொம்ப எப்பவுமே இயேசு கிறிஸ்து விட்டு கொடுக்க மாட்டாரு, எப்பவுமே ஆண்டவர் கிட்டேயே இருப்பார். அந்த மாதிரி ஒரு சீஷன். அவர் இயேசுவை தனியா அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, அவர் கூட்டு போற, தனியா கூட்டு போற, ஆண்டவரே இது உமக்கு நேரிட கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். என்ன சொல்றாரு? இதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ஜீசஸ், அதெல்லாம் நான் ஒத்துக்கிற முடியாது, நீர் சாகிறதெல்லாம் நம்மளால ஒத்துக்கிற முடியாது, அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? இப்படிலாம் பேசாதீங்க, நம்ம சொல்லுவோம்ல அபசகுனமா பேசாதீங்க, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தெரியுமா? திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, கடிந்து கொள்ள ஆரம்பிச்சார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பார்த்தீங்களா அந்த மனுஷன் எப்படி பேசிவிட்டார்? இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்தார். ஏற்கனவே 40 நாள் உபவாசம் பண்ணி முடிச்சுட்டு வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சோதித்தான். சோதிக்கும் பொழுது கடைசி முறையாக பிசாசை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். அப்படின்னா எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று அதட்டி அவனை ஒரே அடியா என்ன பண்ணிட்டாரு? துரத்தி அவனுடைய சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி திரும்ப யார அவர் அதட்டி இருக்கிறார்னா இயேசு கிறிஸ்து பேதுருவை அதட்டி இருக்கிறார். ஏன் அதட்டினார் சொல்லுங்க? மீட்பின் திட்டத்திலே குறுக்கிட நினைக்கிறான். எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்குரியவைகளை, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆம் தேவச்சனமே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைத்து அழுது கொண்டு, வெறும் அழுகையை மாத்திரம் நிறுத்தி கொண்டு, உள்ளத்துல துக்கப்பட்டு சும்மா அழுது, ஆண்டவரே சிலுவையில அடிச்சிட்டாங்களே ஆண்டவரே அழுதுட்டு இருக்கவங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய திட்டத்தை நீங்கள் மனுஷருக்கு ஏற்ற விதமாய் சிந்திக்காதீங்க. ஒரு சிலையை வச்சிருவாங்க ஒரு சர்ச்சில், சிலையை வச்சுட்டு எல்லாருமே அந்த நைட்டு என்ன பண்ணுவாங்களா, போய் சுத்தி வருவாங்க, இயேசு கிறிஸ்து சிலையில காலை தொட்டு கும்பிட்டுட்டு அழுதுட்டு வரணும், ஓன்னு எல்லாரும் அழுணுமா.
இதெல்லாம் விக்கிரகாராதனை, அதெல்லாம் நாம் செய்ய வேண்டியது அவசியம். சிலையெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு சிலுவையெல்லாம் வச்சு தொட்டு கும்பிட்டுலாம் இருக்காதீங்க. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உள்ளத்துல மாற்றம் உண்டாக வேண்டும். உள்ளத்துல மாற்றம் உண்டாகவில்லை என்றால் எல்லாம் நமக்கு ஏமாற்றமாய் போய்விடும். உங்களுக்கு மாற்றம் வேண்டுமா? ஏமாற்றம் வேண்டுமா? மாற்றம் வேண்டும். எஸ், ரைட், யூ ஆர் ரைட். அப்போ மாற்றம் வேண்டும் என்றால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணம் எதற்காக அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நன்றாக புரிந்து உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அருமையான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அதிலே பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இயேசு சொல்கிறார், இயேசுவின் நிமித்தமாக யார் தன்னுடைய ஜீவனை இழக்கிறார்களோ அவர்கள் ஜீவனை அடைவார்கள், கண்டடைவார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை நீர் மறிக்கவே கூடாது, இந்த சம்பவம் நேரிட கூடாது என்று கடிந்து பேசிக் கொண்டதான இந்த பேதுரு பிற்காலத்திலே இயேசுவினுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்து, மிகவும் வல்லமையாய் செய்து, பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றளவும் நாம் வியந்து பேசக்கூடியதான பெரிய பெரிய அற்புத அடையாளங்களையும் செய்து கடைசியிலே அவரும் சிலுவையிலே அறையுண்டு மரித்தார். தெரியுமா? அந்த இவரை கைது செய்து இவனை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும், இவனையும் இவனுடைய இயேசுவை போல சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி அந்த ரோம் அரசாங்கம் சிலுவையில் அறைகிறதான தண்டனையை இவருக்கு விதித்தது. இவர் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டார். அவரு பேதுரு, ஐயா நீங்க சிலுவையில் அறைங்க பரவாயில்ல, ஆனா இயேசு மாதிரி சிலுவையில் அறையாதீங்க, நான் அதுக்கு பாத்திரவானே கிடையாது, என தலையில சிலுவையில் அறைங்க என்று சொல்லி ரொம்பவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார். அதனால் அவனை பேதுருவை சிலுவையில் அறைந்து, தலையில சிலுவையில் அறைந்து அவரை அங்கே தண்டனை நிறைவேற்றினார்கள். இந்த மனிதன் சிலுவையிலே அன்றைக்கு அறையப்பட்ட அன்று மரித்து போனார். பார்த்தீர்களா? தன்னுடைய ஜீவனை இழக்கிறவன் அதை கண்டடைவான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். இந்த பேதுரு இயேசுவுடைய சுவிசேஷத்திற்காக அவர் ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு அதனுடைய பலன் என்ன தெரியுமா? உலகம் முழுவதிலும் பெரிய மதமே கிறிஸ்தவ மதம் தான். உலகத்தில் இருக்கிறதான ஜனத்தொகை சுமார் 700 கோடி ஜனத்திற்கு மேலே இருக்கிறாங்க. அதிலே பெரும்பாலுமான ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவ நாடுகள் தான். ஆனால் அதிலே ஒரு டிராபேக் இருக்கிறது. என்னன்னா, எல்லா கிறிஸ்தவர்களும் பரலோகத்துக்கு வருவாங்களா என்றால் தெரியாது. ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு குடிவெறியிலும் பாவத்திலும் வேசித்தன விபச்சாரத்திலையும் இன்னும் திருட்டிலையும் கொள்ளையிலையும் ஆபாச படங்களை பார்க்கிறதான அந்த பாவ பழக்க வழக்கத்திலையும் இன்னும் அதிகமான ரகசிய பாவங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பதனால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பியவர்களானால் அது மிகவும் பிரயோஜனமான ஒரு விஷயமாயிருக்கும். எனக்கு பிரியமான தேவ சொந்தமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பயங்கரமான அற்புதங்களும் அடையாளங்களும் வானத்திலே நடக்கும். அவர் வரும் பொழுது பெரிய காரியங்கள் நடக்கும். அவைகள் அவர் சொன்னது எல்லாமே இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதுவே நாம் மீட்கப்படுகிறதான சரியான நேரம், சரியான நாள். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பார்த்தீர்களா? இயேசு கிறிஸ்து ஒரு கோதுமை மணியை போன்றவர். அவர் நிலத்திலே விழுந்து செத்து அது பலனை கொடுத்து விட்டது. ஆம், விவசாயம் செய்கிறவர்களுக்கு அல்லது விவசாயம்னா என்னென்று தெரிந்த அனைவருக்கும் நிச்சயமாக தெரியும். ஒரு விதையை பூமியிலே போட்டால் அது முளைத்து கண்டிப்பா செடியா முளைச்சு எழும்புன்னு சொல்லிட்டு, ஆம் தேவச்சனமே, அந்த கோதுமை மணியை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் விதைக்கப்பட்டார், மரித்தார்,
அது பலன் கொடுத்தது. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதற்கப்புறமா அவருடைய சீஷர்கள் கர்த்தருக்காக மரித்தார்கள். கோதுமை மணி, நிறைய கோதுமை மணி, இதுவரைக்கும் பல லட்சக்கணக்கான கோதுமை மணிகள் மரித்ததன் பலனாகத்தான் இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம். அதில் பிரதான பலியாக, மிகவும் பிரதான விதையாக விதைக்கப்பட்டவர் நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் உங்கள் இதயத்தில் இருக்கட்டும். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப நீங்க ஆசைப்படுவீர்களே ஆனால், ஒருவேளை இன்றைக்கு பாவத்திலிருந்து மனம் திரும்ப நீங்க ஆசைப்படுவீர்களே ஆனால், உண்மையாகவே உங்களுடைய மனம் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று ஒரு ஏவுதல் உங்களுக்கு இருக்குமேயானால், இந்த ஆராதனை முடிந்தவுடனே சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதத்தை நீங்கள் படிங்க. அதிலே தாவீது தான் பாவம் செய்த பிறகு ஆண்டவரிடத்துல எவ்வாறு கதறி கதறி அழுது மன்னிப்பு கேட்டார் தெரியுமா? அதை நீங்க ஒருவேளை நினைக்கலாம், அவர் பச்சைபால் கிட்ட பாவம் செஞ்சதுனால அந்த ஜெபம் பண்ணாரு. நான் அவ்வளவு பெரிய பாவமா செஞ்சேன், ஆஃப்டர் ஆல் ஒரு பீடி பிடிச்சு அவ்வளவுதானே, ஆஃப்டர் ஆல் ஒரு தண்ணி அடிச்சு அவ்வளவுதானே என்று நினைக்கலாம். இல்ல, பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் என்றெல்லாம் இல்ல. பாவமா அவ்வளவுதான் ஒதுக்கி போட்டார். விளக்கு எரியலைங்க, அவ்வளவுதாங்க. ஒரே சின்ன மேட்டர், என்னது? விளக்கு எரியல. 5 கன்னிகைகளுடைய விளக்கு எரியல, அவ்வளவுதான். அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. மறந்துட்டாங்க எண்ணெய் எடுத்து வர்றதுக்கு, அவ்வளவுதான். எரியல, அப்புறமா எரிஞ்சிச்சு. ஆண்டவர் சொன்னார், கிடையாது, you are rejected. இதை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாம் மனம் திரும்பவில்லை என்றால் ஆண்டவர் வரும்பொழுது நம்முடைய விளக்கு எரியாது. அன்றைக்கு நாம் ரிஜெக்ட் பண்ணப்படுவோம். இன்றைக்கு மனம் திரும்புங்கள். கோதுமை மணியானது உங்களுக்காகவும் எனக்காகவும், இயேசு கிறிஸ்து என்ற கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செத்தது. இன்றைக்கு பல கோடி ஆத்துமாக்கள் ரட்சிப்பு என்றதான அந்த ஒரு பலனை அந்த விதை அடைந்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை இயேசுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க விரும்புவீர்களே ஆனால், இயேசு உங்களை இருகரம் விரித்து அன்போடு அழைக்கிறார். அருமையான தேவச்சனமே, இந்த குட் ஃப்ரைடே நீங்கள் குட் ஃப்ரைடேவா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்க இருதயத்தை இயேசுக்கு ஒப்படைங்க. உங்க வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்க. அப்பதான் இது குட் ஃப்ரைடேவா இருக்க முடியும். இல்லனா இது வொர்ஸ்ட் ஃப்ரைடேவா மாறிடும். ஜாக்கிரதையா இருங்க. சபையே மனம் திரும்பு, சபையே மனம் திரும்பு. நீ மனம் திரும்பவில்லை என்றால், நீ இன்றைக்கு இயேசுவை உண்மை மனதோடு கூட கூப்பிடவில்லை என்றால், இந்த கல்லுகள் எல்லாம் கூப்பிடும் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை. ஓகே, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் இதோட முடிக்க விரும்புகிறேன். ஹalleluya, thank you Jesus Lord, Father, thank you Jesus. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். வேதத்திலே பார்க்கிறோம், அந்த 1ஆம் நூற்றாண்டில் இருந்ததான கிறிஸ்தவர்கள் எல்லாம் எந்த பிரசங்கத்தை குறிச்சு பிரசங்கிச்சு அவங்க சந்தோஷம் அடைஞ்சாங்க தெரியுமா? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை என்று அவங்க ஒவ்வொரு கூடுகைகளிலும் பிரசங்கித்து அதிலே தான் சந்தோஷப்பட்டார்கள். இன்றைக்கு நிறைய சபைகளில் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க, நிறைய சபைகளிலேயும் ஜனங்கள் எதிர்பார்த்து போறாங்க, தீர்க்க தரிசனம் வேண்டும், அவன் ஆசீர்வாதமான வார்த்தை வேண்டும். நான் அந்த கூட்டத்துக்கு போனங்க, உன் கடனெல்லாம் தீந்துரும் சொன்னார் ஆண்டவர். நான் அந்த கூட்டத்துக்கு போனங்க, ஆண்டவர் சொன்னாரு நீ நிச்சயமா அடுத்த வருஷம் வெளிநாட்டுக்கு போவேன்னு சொன்னாரு என்று சொல்லி இந்த மாதிரியான வார்த்தைகளை தேடி ஓடுறாங்க. ஓடாதீங்க, அது தவறு. எத்தனை பேரு நான் அந்த கூட்டத்துக்கு போனங்க, ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் அப்படியே அப்பட்டமா சொன்னாரு, நான் மனம் திரும்பினாங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படிப்பட்டதான இடங்களை தேடி ஓடுங்க. ஓகே, அடையாளங்களை தேடி ஓடாதீங்க, வார்த்தை தேடி போங்க. நாங்கள் பிரசங்கிக்கிறது இயேசுவை தான், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்து நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். இன்றைக்கு உலகமெங்கிலும் இந்த இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் என்ன பண்றாங்க, குட் ஃப்ரைடே எல்லாம் இல்லைங்க, குட் ஃப்ரைடே எல்லாம் கொண்டாட கூடாதுங்க, என்னங்க அதெல்லாம் பெரிய கொண்டாட்டம் என்று சொல்லி இந்த குட் ஃப்ரைடே என்று நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறதான இயேசுவின் பாடுகள் சிலுவைகளை நினைத்துதான இந்த குறிப்பிட்ட இந்த கொண்டாட்டங்களை அவதூறாய் பேசுகிற கிறிஸ்தவர்களும் உண்டு. நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறுவதற்கு நீங்க ஒரு நாள் ஒதுக்க முடியாதா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிப்பீர்களே ஆனால் உங்கள் இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுங்க. அவர் உங்களுடைய சொத்து சுகத்தை அவர் கேட்கவில்லை. இயேசு கிறிஸ்து உங்களுடைய மாடி மாளிகையெல்லாம் கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து கேட்கிறது உங்களுடைய இருதயத்தில் ஒரு இடத்தை தான் அவர் கேட்கிறார். உங்கள் இருதயத்தில் ஒரு இடத்தை அவர் கேட்கிறார். உங்களுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துக்கு கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? அன்பு தேவஜனமே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதி திருச்சபை, அந்த 1ஆம் நூற்றாண்டில் இருந்ததான ஆதி திருச்சபை இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளை குறித்து
குறிச்சு சொல்லித்தான் இன்னைக்கு இந்த சபையை வளர்த்தாங்க. இன்னைக்கு பல கோடி சபைகள் பூமியில இருக்கிறது என்றால் இவர்கள் சிலுவை உபதேசத்திலே தான் இந்த சபைகளை கட்டி எழுப்பினார்கள். பேதுரு, பவுல், யாரை பார்த்தாலும் அவங்க சொன்னதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் திட்டமாகிய இந்த சிலுவை குறித்து தான். சிலுவை குறித்து பேசி சிலுவை குறித்து உபதேசிச்சுதான் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இந்த சிலுவை குறித்து பேசி தான் சபைகளை கட்டி எழுப்பினாங்க. அப்படிதான் நம்முடைய சபையும் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதில் நான் பெருமை கொள்ளுகிறேன். தேவச்சனமே, ஆம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். முழங்கால் படிட்டு செபிக்கலாமா? நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஐயா, இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது எங்கள் உள்ளம் உடைகிறதப்பா, எங்களுடைய உள்ளம் உடைகிறதப்பா. எங்களை பரிசுத்தமாக்கும், எங்களை சுத்தமாக்கும், எங்களை கழுவி சுத்தமாக்கும். ஆண்டவரே, சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இனி பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ கிருபை தாரும். எங்களுக்காக நிலத்திலே விழுந்து செத்ததான கோதுமை மணியாகி இயேசுவை கொண்டு நாங்கள் பல கோடி மக்கள் ரட்சிக்கப்பட்டு அது பலன் தந்திருக்கிறது. அந்த விதைக்கப்பட்ட இயேசு இன்னைக்கு பலனாய் எங்களை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இனி ரட்சிப்பை விட்டு போக மனதா இல்ல ராஜா. அப்பா சங்கீதம் 51 தாவீது மனம் திரும்பினது போல நாங்க உங்க சமூகத்துல மனம் திரும்புகிறோம். அப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளும். அப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளும் ராஜா. எங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கும் தகப்பனே. உம்மை போல எங்களை மாற்றும், எங்களை கழுவி சுத்திகரியும். ஆண்டவரே, ரகசிய பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இனி பாவம் செய்யாதபடிக்கு இந்த குட் ஃப்ரைடேல நாங்க தீர்மானம் எடுத்து இயேசுவை பின்பற்றுவோம் என்று தீர்மானம் எடுத்து இந்த நாளில் நாங்கள் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களை ஒப்படைக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். வாலிப சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், இளைஞர்கள் எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தமாக்கும். பாவ பழக்க வழக்கங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும். விட முடியாத பாவ பழக்க வழக்கத்தை ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும், பரிசுத்தமாக்கும். இவர்கள் உம்மை பார்க்கட்டும். ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் தேவனை தரிசிக்கட்டும். கண்களை திறந்தருளுங்க ராஜா. கர்த்தர் அற்புதம் செய்தருளும், மகிமைப்படும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒவ்வொருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நிறைவான வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை பரிந்தும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.